லேப்டாப் விசஸ் கன்சூமர் லேப்டாப் இந்த ரெண்டு லேப்டாப்ல எது பெஸ்ட்னு பார்த்தலாமா? பிசினஸ் லேப்டாப்ல பாத்தீங்கன்னா டெல்லில லாட்டிடியூட் சீரிஸ் வரும், ஹெச்பில எலைட் புக் சீரிஸ், அப்புறம் வந்து லெனோவால திங்க்பேட் சீரிஸ் இந்த மாதிரி வேரியன்ட் வரும். அதே கன்சூமர் மாடல்ல பாத்தீங்கன்னா லெனோவால ஐடியா பேட் வரும், டெல்லில இன்ஸ்பிரான் சீரிஸ் வரும், ஹெச்பில வந்து பாத்தீங்கன்னா பெவிலியான் அண்ட் நோட் புக் சீரிஸ் வரும். இப்போ நம்ம டியூரபிலிட்டியை பத்தி பார்த்துடலாம். பிசினஸ் லேப்டாப்ல பார்க்கும்போது நல்ல ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி கூலிங் சிஸ்டமும் நல்லா இருக்கும். அதே கன்சூமர் லேப்டாப்ல பார்த்தோம்னா லைட் அண்ட் லெஸ் ஒர்க்குக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா பிசினஸ் லேப்டாப்ல மல்டி டாஸ்கிங், லார்ஜ் ஃபைல்ஸ், அப்புறம் பெரிய சாஃப்ட்வேர் வரைக்கும் ரன் பண்ணலாம். அதே கன்சூமர் மாடல்ல பார்த்தோம்னா பேசிக் டாஸ்க் அண்ட் லெஸ் ஒர்க் லோடுக்காக டிசைன் பண்ணது. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்ல பார்த்தோம்னா இப்போ வர லேப் எல்லாத்துலயுமே வந்து பயோமெட்ரிக் அண்ட் டேட்டா என்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல எதுவுமே பெரிய வேறுபாடு கிடையாது. இப்போ நம்ம வாரண்டி அண்ட் சப்போர்ட் பத்தி பார்க்கலாம். கன்சூமர் லேப்டாப்ல மேக்ஸிமம் 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுப்பாங்க. அதே பிசினஸ் லேப்டாப்ல பாத்தீங்கன்னா அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுப்பாங்க. ஃபைனலா நம்ம பட்ஜெட் பத்தி பார்த்துடலாம். கன்சூமர் லேப்டாப் பார்த்தோம்னா 25K ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே பிசினஸ் லேப்டாப் பார்த்தோம்னா 1 lakh ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய யூஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பட்ஜெட்லி வந்து கார்பரேட் சீரிஸ் லேப்டாப் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ரீஃபர்ப் லேப்டாப் ட்ரை பண்ணலாம். நல்ல ரீஃபர்ப் லேப்டாப் வந்து ரீஃபர்ப் டீலர் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணலாம்.